हाय फ्रेंड्स वेलकम टू மை சேனல். என்னங்க பார்க்க சூப்பராக இருக்கா? குழம்பும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் நான் வச்சேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை உருட்டி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது 4 பேருக்கு இந்த குழம்பு நான் வைக்கிறேன். இப்போ அதுக்கு நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி புளியை நல்லா ஊறட்டணும். நல்லா கையால் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டேன். நம்ம உண்டையாக உருட்டி பார்த்துருப்போம் இல்லையா, உடச்சி விட்டால் தான் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடச்சிட்டு இது தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டேன். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியை வச்சுட்டுங்க. நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை அதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 20 வெங்காயத்தை உரித்து வச்சுருந்தேன். அதை அந்த தண்ணியில் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வெங்காயம் நல்லா வேகணும். அதாவது வெங்காயத்தோட கலர் மாறுற அளவு வெங்காயம் நல்லா நமக்கு வெந்து வரணும். அதுக்கு இந்த 20 வெங்காயத்துக்கு அந்த 2 கிளாஸ் நார்மலாக 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா நமக்கு நல்லா வெந்து இருக்கும். அதுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம புளி ஊறி இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம புளியை கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி நல்லா நான் முன்னாடி 1.5 கிளாஸ் எல்லாம் ஊற்றிருந்தேன் இல்லையா, அதில் நல்லா நான் புளியை கரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டிக்கோங்க. நான் முன்னாடி சில வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது மாதிரி வடிகட்டும் போது இருக்கிற கல் மண் எல்லாமே நமக்கு நின்றுடும். இதை மாதிரி 2 தடவை நான் தண்ணியை போட்டு நல்லா கொஞ்சம் ஊறின பிறகு நல்லா நம்ம அழுத்தி பிசையும் போது அதில் இருக்கிற சாரும் நமக்கு வெளியே வந்துடும். இதை மாதிரி நல்லா பிசைன மாதிரி நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா புளியை நல்லா இது பண்ணி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்த பிறகு பாருங்கள், புளியோட இருக்க அந்த கொஞ்சம் சக்கை தான் மீதி இருக்கும். மற்றபடி எல்லாமே நமக்கு இறங்கி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சக்கை போல் தான் இருக்குது. மற்ற எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேணும்னா லைட்டாக பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவு நீங்கள் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற இன்னும் ஒரு சாறு, எப்பயுமே புளி ஊற வச்சா 3 தடவை நம்ம எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை போல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய தண்ணி போட்டிருக்கனாலாம் நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இது 4 பேருக்கு இந்த குழம்புக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை நான் குழம்புலேயே புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டாச்சு. இதுக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் 3 ஸ்பூன் போடுறேன். நார்மல் ஸ்பூனால் 3 ஸ்பூன். என்னோடய குழம்பு மிளகாய் தூள் திட்டமான காரம் தாங்க இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வெந்துருச்சா, இப்போ அடுப்பில் இருக்கும்போதே மற்ற எடுத்து நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கடையும் போது நமக்கு வெங்காயம் நல்லா மசிஞ்சு ஒரு நல்ல ஒரு பதம் வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மத்தால கடைய அது நல்லா வெந்துருச்சு இல்லையா, அதனால் நல்லா மசிஞ்சு நமக்கு நல்லா ஒரு பதம், திக்னஸாக ஒரு பதம் வந்துடும். இந்த பதம் வந்ததும் நம்ம அதோட மற்ற எடுத்துட்டு நம்ம குழம்பை ஏற்கனவே புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு அதில் எடுத்து இதை கொட்டிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் மாற்றிட்டு திரும்பி அந்த மண்வானில் அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இப்போ குழம்பை தாளிக்க போகிறோம் இல்லையா, அதனால் தேவையானதை நல்லெண்ணெயே இப்போ நல்லாவே நீங்கள் போடுங்க. நல்லெண்ணெயில் வைக்கும்போது இந்த காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. ஒரு 50 ml அளவு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகம் தான் நான் போடுறேன். தாளிப்பு வடகம் போடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்றவங்க கடுகும் வெந்தயமும் போட்டுக்குவாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சதும் அதுவாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 20 வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளி பழம் தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் கலர் மாறுற அளவு தக்காளி சுருண்டு வரணும். அதே சமயம் நமக்கு வெங்காயமும் நல்லா அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா குழம்பு, வெங்காயம் வெந்தது கடைஞ்சி வச்சது, மிளகாத்தூள், நம்ம அடுத்தது உப்பு எல்லாமே நம்ம அதில் போட்டாச்சு. இப்போ குழம்பு நமக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு நான் எப்பவுமே கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதை சேர்க்கும் போது தான் குழம்பு இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வெங்காய கார குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு திரும்பி செய்ய தான் தோணும், அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சா, இப்போ கருவேப்பிலையை போட வேண்டியதான். என்ன சின்ன வெங்காயத்தினா, சின்ன வெங்காயம் பேர் தாங்க சிறுசு. இதோடைய பலன் எப்பயுமே அதிகம்தாங்க பொதுவாகவே. ஏன்னா நம்ம உடலோட உள்ளுறுப்புக்கும் வெளியுறுப்புக்கும் சரி ரொம்பவே பாதுகாப்பாக, நம்ம உடலை பாதுகாக்கிற தன்மை நம்ம சின்ன வெங்காயத்துக்கு அதிகமாக இருக்குதுங்க. நம்ம சில பேர் சொல்லுவோம், வெங்காயம் சாப்பிட்டா தான் சளி பிடிக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது தான் நம்மளோட நுரையீரல் நல்லாவே பலப்படுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சின்ன வெங்காயத்தோட எடுத்து முழுசாக சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் இல்லைன்னா நம்ம இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சின்ன வெங்காய கார குழம்பு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.